எங்கள் வீட்டில் 6 மணிக்கு மேலே விளக்கு வச்ச பிறகு சண்டை வருதுங்க. என்ன சொல்கிறீங்க? 6 மணிக்கு மேலே? ஆமாங்க, சிலர் வீட்டில் வந்து 6 மணிக்கு மேலே விளக்கு வச்ச பிறகு சண்டை வருது, பிரச்சனை வருது. நான் விளக்கு ஏற்றாமையும் இருந்து பார்த்துட்டேன். அப்பயும் லீவு நாளில் வீட்டில் இருந்தால் கூட சாதாரணமாக தாங்க பேசிகிட்டு இருக்கோம், ஜாலியாக தான் சந்தோஷம் பேசிகிட்டு இருக்கிறோம். அப்படியே ஈவினிங் வர என்ன ஆகுதுன்னு கேட்டால் கொஞ்சமாக மூடு மாறுது, என்னமோ தெரியல, அப்படி சண்டை வந்துடுது. என்ன பிரச்சனைனே தெரியல, ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னு நானும் நிறைய நினச்சிட்டு அப்புறமா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. ஈவினிங்கில் பிஃபோர் 6 o'clock, ஈவினிங் 6 மணிக்கு அப்புறம் வீடு தொடக்கூடாது. ரெகுலராக செஞ்சுக்கிட்டே வாங்க. இதை செய்ய உங்கள் மேலே இருக்கக்கூடிய கண் திருஷ்டி, இது குளிக்கிறதால நிச்சயமாக குளிச்சாகணும். நீங்கள் வெளியில் போயிட்டு வரீங்க, ஆஃபீஸ்லேருந்து வரீங்க, பிஸ்னஸ் பண்ணிட்டு வரீங்க, ஒரு ஷாப்பிங் போயிட்டு வந்தீங்கன்னா வீட்டில் வந்து குளிச்சிடுங்க. எங்கள் வீட்டில் 6 மணிக்கு மேலே விளக்கு வச்ச பிறகு சண்டை வருதுங்க. என்ன சொல்கிறீங்க? 6 மணிக்கு மேலே? ஆமாங்க, சிலர் வீட்டில் வந்து 6 மணிக்கு மேலே விளக்கு வச்ச பிறகு சண்டை வருது, பிரச்சனை வருது. நான் விளக்கு ஏற்றாமையும் இருந்து பார்த்துட்டேன், அப்பயும் பிரச்சனை வருது. மோஸ்ட் ஆஃப் த வீட்டில் ஈவினிங்கில் பிரச்சனை நிறைய நடக்குது. அதுவும் நைட்டு தூங்குறது கூட சண்டை போட்டு தான் தூங்குகிறோம். காலையில் எழுந்திரிச்ச பிறகு கூட ஏதோ ஓகே, காலைல ஆஃபீஸ் போகிற வேலை பிஸியில் இருந்தாலும் ஓரளவு சமாதானம் ஆகிடுது. சம்டைம்ஸ் லீவு நாளில் வீட்டில் இருந்தால் கூட சாதாரணமாக தாங்க பேசிகிட்டு இருக்கோம், ஜாலியாக தான் சந்தோஷம் பேசிகிட்டு இருக்கிறோம். அப்படியே ஈவினிங் வர என்ன ஆகுதுன்னு கேட்டால் கொஞ்சமாக மூடு மாறுது, என்னமோ தெரியல, அப்படி சண்டை வந்துடுது. என்ன பிரச்சனைனே தெரியல, ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னு நானும் நிறைய ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. சிலர் என்ன சொல்லுவாங்க, அட போங்க சார், எங்கள் வீட்டிலனா அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க, நாள் ஃபுல்லாக சண்டை போட்டு தாங்க இருக்கிறோம், எப்போ பார்த்தாலும் ஒருத்தர் முறைச்சிக்கிட்டு தான் இருக்கும். இந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா நிறைய பேர் வீட்டில் வந்து ஈவினிங்கில் சண்டை வருது. என்ன ரீசனே கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக என்ன தெரியுங்களா, கண்ணு படுது. இப்போ நம்ம வந்து ஆஃபீஸ் போகிறோம், பிஸ்னஸ் பண்ணுறோம், வேலைக்கு போகிறோம், ரோட்டில் போயிட்டுருக்கோம், நிறைய மக்கள் கூட சேர்ந்துக்கிட்டு இருக்கோம், வந்துகிட்டு இருக்கோம். இதெல்லாம் பண்ணிட்டு வரும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டால், மற்றவங்களோட எனர்ஜி சக்தி நிலைகள் இருக்குது பாருங்கள், ஆறான்னு சொல்லக்கூடியது, அவங்களோட எண்ண அலைகள், சக்தி, எனர்ஜி, ஆறா எல்லாமே நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிடுது. நம்ம பாட்டுக்கு ஒரு மைண்ட் செட்டில் வீட்டுக்கு வருவோம். வீட்டுக்கு வந்து கதை திறந்தால் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நிறைய பேர் வீட்டில் வேலைக்கு போகிறாங்க, சில ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறாங்க, சில வீட்டில் இருக்காங்க. ஏதோ ஒன்று வீட்லேயும் அவங்களும் ஒரு பெரிய டென்ஷனில் இருப்பாங்க, ப்ரெஷரில் இருப்பாங்க, நம்மளும் வரும். மற்றவங்களோட எனர்ஜி லெவல், மற்றவங்களோட எண்ண அலைகள் நமக்கு அந்த கண் ஓம்பல்னு சொல்லுவாங்க, திருஷ்டின்னு சொல்லுவாங்க, கண் திருஷ்டின்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒன்றுங்க, வாட் எவர் இட் இஸ், எதுவாக இருந்தால் என்ன பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கு. சரிங்களா? இது எல்லாமே ஒரு ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்குது. சரி, இப்போ என்ன பண்ணுறது? நான் வீட்டுக்கு வந்து குளிச்சிடுறாங்க, உப்பு போட்டு குளிக்கிறாங்க, வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் குளிச்சிடுறாங்க. இருந்தாலும் வீடு சுத்தமாக இருக்கணும். என்ன தெரியுமா பண்ணுங்க, நீங்கள் எழுதிக்கோங்க, இதை நோட் பண்ணிக்கோங்க. துளசி இலை, ரோஜா இதழ், இந்த பெட்டல்ஸ் இருக்கும் பாருங்க, ரோஜா இதழ், அப்புறம் சீரகம், இதை மூணுமே தனித்தனியாக எடுத்துக்கோங்க. ஜீரக பொடி கடையில் கிடைக்குது, ரோஜா இதழ் பொடியும் கடையில் கிடைக்குது, துளசி இலை பொடியும் கடையில் கிடைக்குது. இல்லைங்க, கடையில் செய்கிறதை விட நான் செய்கிறது எனக்கு நல்லாயிருக்கும்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை துளசியில் பறிக்கக்கூடாது. மற்ற நாளில் நிறைய துளசியில் பறித்து வச்சுக்கோங்க. அவ்வளோ துளசி இலைக்கு எங்கே போகிறதுன்னு தெரியலீங்களா? நீங்கள் கோயில் போயிட்டு வாங்க, வெங்கடாஜலபதி கோயில், இந்த மாதிரி லக்ஷ்மி நரசிம்மர் கோயில் போயிட்டு வந்தீங்கன்னா அங்கே துளசி நிறைய கிடைக்கும். அங்கே கூட வாங்கிட்டு வந்து சாமிக்கிட்ட வந்து துளசி வாங்கிட்டு வந்து ரொம்ப சூப்பர். அந்த துளசியில் நிழலில் காய வைக்கணும். ரோஜா இதழ் அதுவும் நிழலில் காய வச்சுக்கோங்க. ஜீரகம் இருக்குது பாருங்கள், அதை லைட்டாக இரும்பு சட்டி லைட்டாக வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு தனித்தனியாக மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சிட்டு அப்புறமா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. ஈவினிங்கில் பிஃபோர் 6 o'clock, ஈவினிங் 6 மணிக்கு அப்புறம் வீடு தொடக்கூடாது, பிஃபோர் 6 o'clock. ஆர் டெய்லி நம்ம சாதாரணமாக துடைக்கிறோம் பாருங்கள், துடைக்கும் போது ஒரு ஸ்பூன் இந்த கலந்து வச்சுருக்கோம் பாருங்கள், எது துளசி இலை, ரோஜா இதழ், அப்புறமா ஜீரகம், மூணுத்தையும் பொடி பண்ணி கலந்து வச்சுருக்கோம் பாருங்கள். அதில் ஒரு ஸ்பூன் எடுத்து தண்ணியில் போட்டு நல்லா கலக்கிட்டு ஒரு 1/2 hour தண்ணியை விட்டுருங்க. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய எசன்ஸ்லாம் தண்ணியில் இறங்கணும். அதுக்கப்புறமா அதை வேணால் ஃபில்ட்ரு கூட பண்ணிவிடுங்க, இல்லை அப்படியே கூட வீடு ஃபுல்லாக வீடு துடைக்கும் போது உள்ளுக்குள்ளேருந்து வெளியில் வரணும். புரியுதுங்களா? சிலர் என்ன பண்ணுவாங்க, வாசல்லேருந்து தொடச்சிட்டு உள்ளே போவாங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இது நெகட்டிவ் எனர்ஜி வெளில ரிமூவ் பண்ணுறோம். அதனால் உள்ளுக்குள்ளேருந்து அப்படியே தொடச்சி அப்புறம் வாசலுக்கு வந்து வாசல்லேருந்து வெளியில் கூட்டணும். சிலர் வீட்டை கூட்டுறதே வந்து எப்படி கூட்டுவாங்கன்னு கேட்டால், வாசல்லேருந்து கூட்டிகிட்டு உள்ளுக்குள்ளே வருவாங்க. சிலர் வீட்டில் அமைப்பு எப்படி இருக்குன்னு கேட்டால், என்ட்ரன்ஸ் இங்கே இருக்கும், வீடு இந்த ஸ்ட்ரெச்சில் இருக்கும், இந்த பக்கம் கூட்டிகிட்டு வருவாங்க. இந்த 2 பக்கம் பால்கனி பக்கம் தானே கூட்டக்கூடாது, 2 பக்கமும் கூட்டக்கூடாது. நீங்கள் கூட்டுற குப்பைகள் வெளியில் வாசல் வழியாக வெளியில் போகிற மாதிரி இருக்கும், நெகட்டிவ்ஸ் அப்போ தான் வெளியில் போகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதனால் உள்ளுக்குள்ளேன்னு தொடச்சிட்டு வெளியில் அனுப்புங்க. இதை ரெகுலராக செஞ்சுக்கிட்டே வாங்க. இதை செய்ய
உங்கள் மேலே இருக்கக்கூடிய கண் திருஷ்டி, இது குளிக்கிறதெல்லாம் நிச்சயமாக குளிச்சாகணும். நீங்கள் வெளியில் போயிட்டு வரீங்க, ஆஃபீஸ்லேருந்து வரீங்க, பிஸ்னஸ் பண்ணிட்டு வரீங்க, ஒரு ஷாப்பிங் போயிட்டு வந்தீங்கன்னா வீட்டில் வந்து குளிச்சிருங்க. அது ரொம்ப நல்லது. இதை டெய்லி செஞ்சுட்டே வாங்க. இந்த கண் ஓம்பல்னால வந்த பிரச்சனைகள், மற்றவங்க கண் பார்வையில் வந்து அதாவது கண் திருஷ்டியில் வந்த பிரச்சனைகள், இல்லை நீங்களே வந்து போயிட்டு வரும்போது நமக்கே தெரியாமல் நம்ம ஆறால் நிறைய எனர்ஜியில் ஓட்டிகிட்டு வருவாங்க பாருங்கள். இந்த பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகும். ஈவினிங் 6 மணிக்கு மேலே மட்டும் இல்லைங்க, நாள் ஃபுல்லாகவே சண்டை நடந்தாலும் இது எல்லாமே சால்வ் ஆக ஆரம்பிக்கும். இது ரெகுலராக செய்யுங்க. சிம்பிளான டெக்னிக் தான், ரொம்ப பவர்ஃபுல்லான டெக்னிக். ப்ராப்ளம் நிறைய சால்வ் ஆகும், நிறைய விஷயம் சொல்யூஷன் கிடைக்கும் உங்களுக்கு. பல பிஸ்னஸில் டென்ஷன், ஆஃபீஸில் ப்ரெஷர், என்ன பண்ணுன்னு தெரியல, இதெல்லாமே சொல்யூஷன் கிடைக்கும். புரியுதுங்களா? இதை செய்யுங்க. வாழ்க்கையில் சூப்பராக நம்ம முன்னேறலாம், சந்தோஷமாக ஜாலியாக வாழலாம், வாழ்க்கையை செலிப்ரேஷனாக வாழ்வோம். நம்ம வாழ்க வளமுடன்.